இப்போதான் நவம்பர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நான் ரீட் பண்ண கார்ட்ஸ் ஃபுல்லாக நவம்பர் 2 வரைக்கும். ஸோ இன்னும் கன்ஃபியூஷன்லேயே தான் இருக்காங்க மேஸ்குலைன். கன்ஃபியூஷன்லேருந்து எப்போ கிளாரிட்டி கிடைக்குதோ அப்போ மேஸ்குலைன் வில் எப்படி சொல்றது, அந்த தாட் கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் மறைஞ்சு அந்த கிளாரிட்டி கிடைக்கும்போது he'll become very very emotionally intelligent than being harder work hard அப்படி இல்லை. he'll become smart and sharp. ஏன்னா அது வரைக்கும் வேற எதையுமே சிந்திக்க முடியல. என்ன சுத்தி என்ன நடக்குது, ஏன் why she became no contact zone, why she is ghosting me, இந்த தாட்ஸ் தான் இருக்கு. ஸோ அந்த கன்ஃபியூஷன்லேயே இன்னும் உட்காந்துட்டு இருக்கான். அதனால he is not able to express himself so effectively, he is not able to communicate, he is not able to work efficiently, he is not knowing what is going within him and around him. அது தெரிய வந்துருச்சுன்னா அவன் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஸோ திஸ் இஸ் அடுத்த கார்டு. திஸ் இஸ் taming the beast. Strength card. Empress is taming the beast with the help of the universe. Divine source யூனிவர்ஸ்க்கு சொல்லி கொடுத்து யூனிவர்ஸ் டிவைன் ஃபெமினைனுக்கு சொல்லி கொடுக்குது. ஓகேயா, எம்பரஸ்க்கு சொல்லி கொடுக்குது. ஸோ ஷீ இஸ் taming the beast within herself. Whatever does not serve for her highest good, she lets it go. ஸோ இது வந்து ரெண்டு பேருக்குமே நடக்குது. டிவைன் ஃபெமினைனுக்கும் நடக்குது, டிவைன் மாஸ்குலைனுக்கும் நடக்குது. பயங்கரமான